தமிழ்நாடு நாசமா போறதுக்கான அறிகுறியை ரெண்டு பேரும் ரொம்ப ஜகஜோதியா மக்கள் மேல எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் திமுக அண்ணா திமுக. இதுல திமுக ஒன்னும் ஓகியனோ அண்ணா திமுக ஓகியம் இல்லைன்னா அண்ணா திமுக ஓகியம் திமுக ஓகியம் இல்லைன்னா சொல்லாதீங்க. ஆனா விதை போட்டது திமுக. ஆமா, விதை போட்டது திமுக. ரெண்டு பேரும் ஒரே குட்டையில் ஒரே மட்டைகள். ரெண்டு பேரும் தமிழ்நாட்டை சூறையாடுறாங்க. இந்த பணம் வா பணம் என் பணம் கிலோ வயசவனுக்கு துட்டு இல்ல, எவன் சம்பளம் கேட்டாலும் சம்பளம் இல்ல சம்பளம் துட்டு இல்லன்ற அனைத்து தரப்பு மக்கள் 2 மாசமா போராடிட்டு இருக்கோம். ஆசிரியர்கள் போராட்டம், எல்லாரும் நெசவாளர்கள், செவிலியர்கள், மருத்துவர்கள், தூய்மை பணியாளர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், மின்வாரிய ஊழியர்கள், அனைத்து கடைநிலை ஊழியர்கள், ஒப்பந்ததாரர்கள், ஒப்பந்த கூலிகள், அனைத்து தொழில இருக்கவங்க, இடைநிலை ஆசிரியர்கள், சொல்லிக்கிட்டே போலாம். எவங்க கேட்டாலும் பணம் இல்ல, அவனுக்கு உழைச்ச காசு கொடுத்து துட்டு இல்ல. திமுக தூக்கி 9,000 ரூபாய் 45 நாள்ல அடிக்கிறாங்க. இவர் ஒரே நான் வந்தா 10,000 ரூபாய் கொடுத்தாரு. ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் எச்சரிக்கை கொடுக்குது சூறையாடி இருக்கீங்கன்னு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 2 மாசத்துக்கு முன்னால கொடுத்த எச்சரிக்கையில 9 மாநிலங்கள் மிக மோசமான நிலைமையில தள்ளாடி இருக்குன்னு கொடுக்குது. சில லட்சம் கோடிகள் இந்த இலவசங்களால சூறையாடப்படுது. எல்லா இலவசங்களையும் நம்ம எதிர்க்கல. உடனே இலவசங்களை எதிர்க்கிறதால நீ மேற்க முடியும். அப்படி எதிர்க்கல. மதிய உணவு திட்டம், காலை உணவு திட்டம், பெண் குழந்தைகளுக்கான எல்லா திட்டங்கள், கலைஞர் காப்பீட்டு திட்டம், இதெல்லாம் வரவேற்கத்தக்கது. இதெல்லாம் கல்வியிலும் சுகாதாரத்திலும் செய்யறது முதலீடு. இது என்னது? இது அவர் பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுத்துட்டு கோடை கால ஊக்கத்தொகை 2000 ரூபாய் 5000 ரூபாய் தூக்கி சொல்லி அவங்க கொடுத்தாங்க. இவர் 10,000 ரூபாய் போயிருக்காரு. அது மிஞ்சினார். இவரு விலைவாசியால தமிழ்நாடு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 10,000 ரூபாய் நாகூர் பண்றாரு. என்னங்க இது? தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்க. இல்ல சார், தமிழ்நாடு தலையிடும் சுப்ரீம் கோர்ட் தலையிடும். கண்ட மேடைக்கு நீங்க எந்த வாக்குறுதி மக்களை முட்டாளாக்குறாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. 2 பேரும் சேர்ந்து மக்களை முட்டாளாக்குறாங்க. இந்த 2 பேரையும் தமிழ்நாடு மக்கள் நிராகரிக்கணும். அப்படி பாத்தீங்கன்னா இது உச்சகட்ட அட்டூழியம். 10,000 ரூபாய். இப்ப நாளைக்கு அவர் பிடிச்சுவாரு ஸ்டாலின்.